நாம பார்க்க போறது செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே பலருக்கும் ஒரு பயம்தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது தான் இந்த வார்த்தையை எல்லாரும் கேள்விப்படுவாங்க. மாப்பிள்ளைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு, அந்த தோஷத்துக்கு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய ஜோதிடர்களே மேலோட்டமா சில பேர் பார்த்துட்டு இது செவ்வாய் தோஷம் இருக்கு, இது வேணாம் அப்படின்னு கழிச்சிருவாங்க. ரொம்ப ஆழமா பார்த்து அதுல உள்ள விதிவிலக்கு எல்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. செவ்வாய் தோஷம்னா என்ன, ஏன் இதுக்கு எல்லாரும் பயப்படுறாங்க? செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும், இல்லை பொண்ணை கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒருவருடைய லக்னத்தில் 1ஆம் இடம் லக்னம், அதே மாதிரி 2ஆம் இடம் 7, 8, 12. ஒருவருடைய லக்னத்துக்கு ஒருவருடைய லக்னத்திலிருந்து, லக்னம்ங்கிறது 1ஆம் இடம், லக்னத்திலிருந்து 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல உங்களுடைய ஜாதக கட்டத்துல செவ்வாய்ங்கிற கிரகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது உங்க ராசிக்கு, உங்க ராசியிலையும் இதே மாதிரி 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னாலும் அதுவும் செவ்வாய் தோஷம் தான். லக்னத்திலேருந்து இருக்கக்கூடிய செவ்வாய் பாத்தீங்கன்னா 70% பாதிப்பை தருவார் அப்படின்னா, ராசியிலிருந்து இருக்கக்கூடிய செவ்வாய் 30% பாதிப்பை தருவார். இது நம்ம ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி. அதிலும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இதற்கு சில விதிவிலக்குகளையும் நமக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஆணையும் பெண்ணையும் மேட்ச் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணணும்னா, ஒரு ஆணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கு அப்படின்னா அதே மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனை திருமணம் பண்றாங்க, ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிருது அப்படிங்கிறாங்க. எப்படி அது நிவர்த்தி ஆகுது? ஒருத்தருக்கு அவருடைய லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா அதே மாதிரி 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற பொண்ணை மேட்ச் பண்ணணும். 7ல இருந்தா 7, 8ல இருந்தா 8, 12ல இருந்தா 12. இப்படி மேட்ச் பண்ண அந்த தோஷம் கழியுங்கிறாங்க. எப்படி கழியும்? செவ்வாய்ங்கிறது என்னன்னா ஒரு உக்கிரமான கிரகம், ஒரு போர் கிரகம், சண்டை போடக்கூடியது, பதட்டம், ரத்தம், ஒரு வேகம் குறிக்கக்கூடியது தான் செவ்வாய். இந்த செவ்வாய்ங்கிறது என்னென்ன நல்ல சூட்சமமா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உடல் அசைவு, அதாவது திருமணத்துக்கு பிறகு ஆண் பெண் இணையும் பொழுது இருக்கக்கூடிய அந்த சேர்க்கை இருக்கு இல்லையா, அதுல அவங்களுடைய வேகம் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி விருப்பமுடையவர்களா இருப்பாங்க அப்படிங்கிறத கணித்து சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான ஒன்று தான் இந்த செவ்வாய் தோஷம். ஒரு சிலருக்கு அதிக வேகம் இருக்கும், பிடிக்கும், ஒரு சிலருக்கு அந்த வேகம் பிடிக்காது. அப்ப அதற்கு ஈடு கொடுக்க முடியாது. அப்ப அதுல ஒரு மனம் வெறுமையாயிடும். அவங்க சில உளவியல் ரீதியா பாதிக்கப்படுவாங்க. இதனால அந்த பொருத்தம் இல்லாதனால அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சிறக்காது. வேகமான இயக்கத்தை விரும்புகிற பெண் அமைகிற பொழுது அங்க பொருத்தம் ஆயிடும் இல்லையா? அதே நேரத்துல பாத்தீங்கன்னா உள்ள ரீதியா பார்க்கும் பொழுது இது ஒரு பிபி சொல்லக்கூடிய ரத்த கொதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். டென்ஷன் ஆயிடுவாங்க, அந்த மாதிரி தூண்டிவிடக்கூடிய கிரகம் இது. அப்ப அந்த மாதிரியான சூழல் அந்த பக்கமும் இருந்துன்னா சமமாயிடும், இல்லைன்னா பிரச்சனையா இருக்கும். இதுதான் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதி. அப்போ செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னா செவ்வாய் தோஷம் இல்லாத பையனை கல்யாணம் பண்றது நல்லது, பொண்ணும் பையனும். ஒருவேளை இருக்கு அப்படின்னா அதுல சில விதிவிலக்குகள் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை முடிவெடுக்கணுமே தவிர பொதுவாக பார்த்த உடனே செவ்வாய் தோஷம் இது வேண்டான்னு யாருமே கழிச்சு கட்டிடக்கூடாது. ஏன்னா ஒரு 2 வரன் அமைகிறதுங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம், திருமணம் நடக்கிறது அதோட பெரிய விஷயம். அதுவும் இன்னைக்கு 90களில் பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனை இன்னே வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அதனால அந்த ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது அந்த கிரகம் வலிமை இழந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா திருமணம் பண்ணலாம். சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய முழு சுப கிரகம் சொல்லக்கூடிய குரு, அதே மாதிரி மற்ற சுப கிரகங்கள்லாம் ஒரு பார்வை இருந்தாலோ அல்லது சேர்க்கை இருந்தாலோ நிச்சயமா திருமணம் பண்ணலாம். அதே நேரத்துல சூரியனோட அஸ்தமனம் ஆகுது அப்படின்னா எத்தனை டிகிரில அஸ்தமானம் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்படி சூரியனோட அஸ்தமனம் ஆயிடுச்சுன்னா அவருடைய தன்மை முழுக்க இழந்துரும். அதே மாதிரி மேஷத்திலேயோ அல்லது விருச்சகத்திலேயோ தன்னுடைய சொந்த வீட்டிலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படின்னு செவ்வாய் தோஷத்துக்கு பல விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க விளக்குக்கு. அதை பார்த்துக்கிட்டு அதுல ஏதாவது விதிவிலக்கு பொருத்தமாகனா கண்டிப்பா திருமணம் செஞ்சு வைக்கலாம். அதே நேரத்துல பெண் பக்கமும் ஆண் பக்கமும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விதிவிலக்கு ஏதாவது அப்ளை ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமா அந்த பொருத்தத்தை சேர்த்து வைக்கலாம். அதனால செவ்வாய் தோஷம்ங்கிறது பயப்படக்கூடிய ஒரு தோஷம்லாம் ஒன்றும் கிடையாது.
அதனால அது வந்து ஒரு நம்ம முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதா இருக்கட்டும், அல்லது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதா இருக்கட்டும், போன்ற பல செயல்கள் மூலமாக நடைமுறை வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம எதிர்கொள்ளலாம். தவறே கிடையாது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது எதுக்கெடுத்தாலும் ஏட்டிக்கு போட்டி எகனைக்கு மகனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பட்டிமன்றங்களில் ஏட்டிக்கு போட்டி கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், லாவணியில் எதிர் பாடுறதுக்கு நல்லாயிருக்கும், எதுகை மோனையோட கவிதைகள் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நேருக்கு நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது பேசுகிறதுக்கெல்லாம் பதிலுக்கெல்லாம் பதில்னு வந்துச்சுன்னா அது எப்படி சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெருமையான கேள்வி. ஆனாலும் பெரும்பாலும் மாணவர்கள் ஆசிரியர்கள் உறவு இருக்குது பாருங்கள், குரு சீடன் உறவு, அதுகளுக்குள்ளே இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டி வரும். மாணவர்கள் பல நேரங்களில் குதர்க்கமாக கேள்வி கேட்குறதுலேயும் குதர்க்கமாக பதில்கள் சொல்கிறதுலேயும் மாணவர்களை வெஞ்சுறதுக்கு யாருனாலையும் முடியாது. அப்படி குதர்க்கமாக பதில் சொல்கிறவங்களுக்கு ஒருத்தர் குதர்க்கமாக ஒரு வேலையை செஞ்சார். ஒரு நாள் பரீட்சை நாள் சினிமாவுக்கு போயிட்டாங்க. 3 மாணவர்கள் சேர்ந்து கார் எடுத்துக்கிட்டு போயிட்டான். பக்கத்து ஊரில் ஹாஸ்டல்லேருந்து தப்பிச்சு போய் சினிமா பார்த்துட்டு வந்தான்னா காலையில் தான் வந்தான். ரொம்ப தூரம் போயிட்டு வந்தான்னு வச்சுங்களேன். காலையில் சேரும் ஜெகதியுமாக நிற்கிறான். எங்கள் பிரின்ஸிபால் ரூமுக்குள்ளே நிற்கிறான். பரீட்சைக்கு போகாமல் என்னடா நிற்கிறீங்கன்னு 3 பேரையும் கேட்டார். சார், நாங்கள் நேற்று எங்கள் ஃப்ரெண்டோட சொந்தக்காரவங்களுக்கு அதுக்கு போயிருந்தோம், திரும்பி வரும்போது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, வண்டி அப்படியே அலம்பி கவுந்துருச்சு, நாங்கள் இப்போ நடந்தே வர்றோம் அப்படின்னு. ஓ, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா, அதனால தான் முடியலையா, சரி 3 நாள் டைம் தரேன், 3 நாள் கழித்து உங்களுக்கு பரீட்சை, போயிட்டு வாங்கன்னாரு. பையங்க தப்பிச்சிட்டாங்க, ஆஹா ஜாலி அப்படின்னு போனான். 3 நாள் கழித்து வந்தாங்க. வந்தோடனே 3 பேர்த்தையும் கூப்பிட்டு பழைய கொஷின் பேப்பரை கொடுப்பாங்கன்னு இவங்க எதிர்பார்த்தாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொஷின் பேப்பர் 3 கேள்வி கேட்டு அவங்ககிட்ட அந்த 3 பேர்த்தையும் 3 ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. 3 ரூமு 3 கொஷின் பேப்பர், ஆனால் ஒரே கொஷின் பேப்பர் தான் கொடுத்து 3 பேர்த்துக்கும். என்ன கேட்டிருக்குன்னா, முந்தா நாள் நீங்கள் வரும்போது டயர் பஞ்சர்னு சொன்னீங்களே, அது எந்த டயர், ஃப்ரண்ட்டில் லெஃப்டா, ஃப்ரண்ட்டில் ரைட்டா, பேக்கில் லெஃப்டா, பேக்கில் ரைட்டா, சரியான விடையை எழுதவும்னு 3 பேருக்கும் 3 இது. இவங்க டிஸ்கஸ் பண்ணவும் முடியாது, இவங்க எப்படியும் தப்பாக தான் எழுதுவாங்க, அதை வச்சு பிடிச்சிடலாம்னு குதர்க்கத்துக்கு ஒரு குதர்க்கத்தை கண்டுபிடிச்சார் பிரின்சிபல். ஒரு குருநாதர் கேட்டார், ஒரு காரில் போய்கிட்டு இருக்கீங்க, காரு உங்களுக்கு கட்டுப்படலை, லெஃப்டில் திருப்புனா ரைட்டில் போகுது, ரைட்டில் திருப்புனா லெஃப்டில் போகுது, ரிவர்ஸ் கியர் போட்டால் முன்னாடி போகுது, முன்னாடி போனால் பின்னாடி வருது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு குருநாதர் மாணவர்கள்ட்ட கேட்குறார். ஒருத்தன் சொன்னால் காரை மெக்கானிக் ஷெட்டில் விடுவேன் அப்படின்னா, இன்னொருத்தன் சொன்னால் காரை விட்டு இறங்கிடுவேன்னா. உடனே சிரிச்சுக்கிட்டு குருநாதர் சொன்னார், இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல பிரேக்கு போட்டு காரை நிப்பாட்டணும் அப்படின்னு கரெக்டான ஆன்சர் சொல்கிற மாதிரி சொன்னார். இன்னொருத்தருக்கான், அவன் குதர்க்கமாக சொல்கிறவன், அவன் சார் அப்படின்னு எந்திரிச்சான். குருநாதர்கிட்ட, சொல்லுப்பா என்னன்னு, எதுக்கு பிரேக் போட்டு இறங்கணும்ன்றீங்க, வண்டியை நிப்பாட்டணும்ன்றீங்க, ஏற்கனவே லெஃப்ட்டுன்னா ரைட்டில் போகுது, ரைட்னா லெஃப்ட்டில் போகுது, ரிவர்ஸ்னால் முன்னாடி போகுது, முன்னாடி போனால் ரிவர்ஸில் வருது, ஏட்டிக்கு போட்டி பண்ணுற கார் இது, இப்போ பிரேக் போட்டால் மட்டும் என்ன ஆகும், நிற்கும்னு நினைக்கிறீங்க, கார் பறந்துடாதா அப்படின்னு கேட்டான். இன்னொருத்தன் டக்குன்னு, சார் ஒரு சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் தான், என்ன அப்படின்னு, செல்ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் வச்சா அப்படியே கீழே போட்டோம்னா அந்த செல்ஃபோன் பறக்குமா அப்படின்னு கேட்டானாம். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.